சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வந்து சமூக வலைத்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஐபி ஆனந்தன் சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க. இதை பத்தி சரி. உங்க கருத்து என்ன, நீங்க பாத்தீங்களா? இல்லங்க, நான் அதெல்லாம் பார்க்கறதே இல்லங்க. அது அது வந்து அவைங்க முட்டாள்கள் செய்ற வேலைய நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? அத நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், இதுல இந்த படத்துல அவரு இல்லன்னு சொல்றோம். 32,00,00,000 அவரு 35,00,00,000 குடுத்ததா Photoshopல ரெடி பண்ணி சொல்லிட்டு இருக்காய்ங்க. அது இல்லங்கன்னு சொல்றோம். அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே! இப்ப தொடர்ந்து இது போல கருத்துக்களும் அஜித் ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? இல்லங்க, அத வந்து அஜித் தான் கேட்கணும். ஏன்னா, அவருடைய ரசிகர்கள் செய்ற தவறை அவர் கண்டிக்கலன்னா, இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப விஜய் வந்து இதே மாரி அவருடைய ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பெண் பத்திரிக்கையாளர ரொம்ப தரக்குறைவா ஒரு ரசிகர் பேசினாரு. விஜய் தலையிட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்கன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க பெரும்பாலும் இந்த மாரி பேசுறதில்ல. அதை தாண்டி பேசுறவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாரி நம்ம சொன்னது ஏதோ ஒரு இழிவா அஜித்தை பத்தி நம்ம பேசிட்டோம்னா அது தப்பு. அவங்க நிச்சயமா நம்ம மேல சண்டை போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், வயநாடு அந்த பேரழிவுக்கு அஜித் 35,00,00,000 கொடுத்ததா ஒருத்தர் போட்டோஷாப்ல ரெடி பண்ணி போடுறாரு. அது பயங்கர வைரலா போகுது. அதை ஒருத்தர் எனக்கு டேக் பண்ணி, சார் இது உண்மையான்னு கேட்கிறாரு. அதைத்தான் நான் வீடியோல சொல்றேன். இல்லைங்க, இது போட்டோஷாப்ல தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கூட இதுல வந்து அஜித் என்ன பண்ணுவாரு பாவம், ரசிகர்கள் பண்றதுக்கு அஜித் என்ன பண்ணுவாருங்கிறதையும் நம்ம சொல்றோம். அப்ப அவ்வளவுக்கு பிறகு நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்கிறான்னா அவன் தான் மனநோயாளி. நம்ம என்ன அவனுக்கு பதில் சொல்லணும் சொல்லுங்க. சார் இது வந்து உங்க குடும்பத்தினர் எல்லாம் பார்த்தாங்களா சார்? இதை பத்தி அவங்க கருத்து என்ன சார்? இல்லைங்க, அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு கருத்து சொல்லும் பொழுது இது மாதிரி வர்றது, பதில் வர்றதுங்கிறது புதுசு கிடையாது. முட்டாள்கள் அப்படிதான் இருப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? முட்டாள்கள் செய்யறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? சார் அஜித் ஃபேன்ஸுக்கு உங்க கருத்து என்ன சார்? இப்ப பார்த்துட்டு சொல்ல. நம்ம நம்ம நீண்ட காலமா சொல்றது என்னன்னா, ஒரு இதே ஒரு அஜித் ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அஜித் வரப்போறதே கிடையாது. அஜித் ரசிகன் ஒருத்தன் கீழே விழுந்து சத்தம், அவங்க குடும்பத்துக்கு என்ன ஒரு ஒரு 5,000 கூட அவர் கொடுக்கல. ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல. அதுதான் அஜித் வந்து ரசிகர்களை நடத்துற விதம். இத கூட புரிஞ்சுக்காம அஜித்துக்காக கம்பு சுத்தினான்னா அவன் அது அவன் தலையெழுத்து. அவ்வளவுதான். ஓகே, நன்றி சார். உங்க நேரத்தோடு நன்றி சார். ஓகே, ஓகே. தேங்க்யூ.